ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரமே வந்து கார்த்திகையும் வாத்தியாரையும் நம்ம அண்ணன் சேஃபாக காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க. அவங்க இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப போராட்டத்தில் இருக்காங்க நம்ம அண்ணன். இப்போது அண்ணத்துக்கு துணையாக பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் இருந்தார். இப்போது கார்த்திகே பார்த்திங்கன்னா நம்ம ரம்யாவுடைய வலைக்குள்ளே விழுந்துட்டாங்க. இப்போது உதவி செய்கிறதுக்கும் சரி, ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சரி, அதாவது ஒரு யோசனை சொல்கிறதுக்கும் சரி, எதுக்குமே வந்து துணை இல்லாமல் வந்து நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா இப்போது தனியாக நிற்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே பக்கபலமாக வந்து நம்ம கார்த்திகே பார்த்திங்கன்னா ரம்யாவுடைய வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. இப்போது 2 பேரையுமே காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் ஒத்தால நின்று போராடணும். இப்போது நம்ம அண்ணத்துடைய போராட்டம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தொடர்றது மட்டும் இல்லாமல் அவங்க தான் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி உண்மையும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இருந்தாலுமே வந்து எந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட இல்லாமல் நம்ம அண்ணன் தேடி கண்டுபிடிக்கிறது தாங்க இதில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா ஒரு கொலை வெறியோடு தான் இருக்காங்க. என் அண்ணன் நான் வந்து மனமேடையில் தான் இருக்கேன், ஆனால் மனமேடையில் இருந்தே உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி வந்து மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வக்கரம் வச்சுக்கிட்டு அப்படியே கல்யாணம் பண்ணால் பார்த்திங்கன்னா அப்படியே அடக்க உடக்கமாக வந்து மனமேடைக்குள்ளே வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் ரம்யாவுக்குள்ளே எந்த அளவுக்கு வந்து கோபமோ வெறித்தனமோ பழி வாங்குற குணமும் இருக்குது அப்படின்ற விஷயம் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நம்ம சரவணனுக்கு ஏன் தான் புரிய மாட்டேங்குதோ தெரியல. தன்னுடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழிக்குள்ளே விழப்போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் வந்து ரம்யாவுடைய பேச்சை கேட்டு நான் வந்து ரம்யாவுடைய புருஷன் அப்படின்ற மாதிரி வந்து அவருடைய மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோட்டையே கட்டிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து நம்ம சரவணனுடைய கோட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா இடிஞ்சு தூளாக விழப்போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மண்டபத்திலே இருக்க நம்ம சண்முக வாத்தியாரை கண்டுபிடிக்காமல் தவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சண்முக வாத்தியாரை தேடி போன நம்ம சின்னாத்தானையும் காணும் அப்படின்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா கார்த்திகையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது எந்த பக்கம் திரும்பினாலும் பார்த்திங்கன்னா கேட்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து கூடிய சீக்கிரமே என்ன தான் நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.